என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்று அதிசூக்கும பஞ்சாக்ரம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை பார்ப்போம். இதற்கு முன்னாடி 2 பேச்சில் ஸ்தூல பஞ்சாக்ரம் அப்புறம் சூட்சும பஞ்சாக்ரம் இதை பார்த்துட்டு இப்போ அதிசூட்சும பஞ்சாக்ரம் என்று என்னங்கிறத பார்க்கலாம். நமசிவய என்பது ஸ்தூல பஞ்சாக்ரம், சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாக்ரம், சிவாய சிவசிவ என்பது அதிசூட்சும பஞ்சாக்ரம். இப்போ சிவாய நமவில் இருந்து சிவாய சிவசிவ எப்படி வந்தது, அதனுடைய பரிணாமம் எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு பாடலை வைத்து. இந்த நமசிவய மந்திரத்துக்கு நம்ம உடம்பில் இருக்கிற இந்த பூத தத்துவங்களை இணைத்து அந்த பூத சுத்திங்கிற சொல்கிற ஒரு முறையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத திருமூலர் சில பாடலில் சொல்கிறார். நாண என்ன, மான என்ன, ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இந்த அச்சரம் சொல்கிறோம்ல, அதாவது நகாரம், மகாரம், சிகாரம், தென் வகாரம், யகாரம், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பொருளை கொடுத்து அதுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற பஞ்சபூதத்தோடு இணைக்கிறார். இந்த மந்திரத்தை திருப்பி நான் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற அந்த பஞ்சபூதமும் சுத்தமடையுது. அதுக்கு தான் பேர் பூத சுத்தி அப்படிம்பாங்க. நான் தியானத்துக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பூத சுத்தி செய்யணும். அதற்கு நமசிவய என்ற மந்திரத்தை சொல்லி பூத சுத்தி செஞ்சு அப்புறம் சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணணும். அதனால் இந்த நமசிவய என்பது கிரியை என்ற பகுதியை சார்ந்தது. இந்த சிவாய நாம என்பது தியானத்துக்கு உரிய மந்திரமாகும். எப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானத்தை அடைவதற்கு அதுக்கு முதல் படி யோகம் செய்யணும். யோகம் என்றால் இங்கே அவர் சொல்கிறது தியானம். என்ன தியானம்? இந்த உடற்பயிற்சி, அதாவது இந்த என்ன சொல்லுவோம், இந்த ஹத்த யோகெல்லாம் செய்கிறாங்கள்ல, ஆசன பகுதியெல்லாம் 108 ஆசனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் உடற்பயிற்சி வகையை சார்ந்தது. அதுவும் யோகத்தில் சொல்லப்படுகிறது. அஷ்டாங்க யோகம் என்ற அந்த ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா, யமம், நியமம், ஆசனம், அந்த 3வது பகுதி தான் ஆசன பகுதி. அதில் தான் செய்யக்கூடிய இந்த 108 அதற்கு மேலும் உள்ள ஆசனங்களை செய்கிறது பொதுவாக அது ஹத்தயோகம்னு சொல்லுவாங்க. அது உடற்பயிற்சி மாதிரி தான். ஆனால் அதுவும் வேணும். இந்த நாட்டில் அதுதான் அதிகமாக செய்கிறாங்க. அதுக்கடுத்து மூச்சு பயிற்சி, அப்புறம் தியான பயிற்சி. ஸோ திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் அதிகமாக வலியுறுத்துறது தியானம்தான். இந்த 3வது தந்திரத்தில் அட்டாங்க யோகத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த ஒரு பகுதியை தவிர மீதி புத்தகம் பூராமே மற்ற எல்லா தந்திரத்துலேயும் அவர் அதிகமாக பேசக்கூடியது
இந்த தியான பயிற்சி, அது முக்கியமாக குண்டலினி பயிற்சி தான். இந்த இடையில் அப்பப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சிவ அதாவது இந்த மந்திரத்தை, சோகங்கிற மந்திரத்தை வைத்து இப்படி தியானம் பண்ணலாம், அப்புறம் சிவய நமயங்கிற மந்திரத்தை வைத்து எப்படி தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதையும் சொல்கிறாரு. அதுதான் இப்போ இன்றைக்கி பார்க்குறோம். இந்த ஒரு 2 பேச்சும் இந்த மாதிரி இந்த பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய சிறப்பை பற்றி பாடியிருக்காரு. அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புக்கு சக்கரத்தை இணைச்சிறாரு. அதுதான் விசேஷம். வேறு எங்கேயும் இதை பார்க்க முடியாது. இப்போ நாங்கிற மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த மூலாதாரம் சுத்தமாகும். அதுக்கு அங்கே என்ன பூமி தத்துவம் இருக்குது. மா வந்து நீர் தத்துவத்துக்கு. அப்போது அந்த நீர் தத்துவத்துக்குள்ள சக்கரம் வந்து சுவாதிஷ்டானம். நெருப்பு தத்துவத்துக்கு மணிப்பூரகம், அது வந்து சி. தென் வா காற்று தத்துவம், அது அநாகத சக்கரம். அப்புறம் வந்து யகாரம், அது வந்து விசுதி, அது வந்து ஆகாய தத்துவம். ஸோ இந்த நமசிவய என்ற மந்திரத்தை திருப்பி சொல்லும் பொழுது என்ன ஆகுன்னா, அது வந்து நமக்கு அந்த 5 பூதங்களும் சுத்தப்படுத்தப்பட்டு அந்த முதுகந்தண்டு நல்லா வழி விட்டுதுன்னா சக்தி வந்து சுலபமாக மேல் நோக்கி செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய முடிவான இடம் வந்து சகசத்தலம், அங்கே சேரணும். அதற்கு முன் அந்த சுத்தப்படுத்தணும், அந்த சக்கரத்தை சுத்தப்படுத்தணும். அதுக்கு பேர் சக்கர கிளன்சிங்னு இங்கே சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேர் பிஸ்னஸே பண்ணுறாங்க. சக்கரா கிளன்சிங் அடிப்படையை நிறைய விட்டுடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண வேண்டியது. ஏன் கேட்குறீங்க? கூத்து என்னைக்கா நாம் என்னடான்னா, இந்தியாவில் ஆயிரக்கணக்கு வருஷத்தில் நம்ம எல்லாமே அந்த காலத்தில் குரு சிஷிய பரம்பரைங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் பல நாள் குருக்கிட்ட வேலை செஞ்சு அவரை என்ன சொல்கிறது, குருவுக்கு பணிவிடை செய்து இந்த யோகா பயிற்சியெலாம் கற்றுக்கிட்டு எவ்வளோ சித்தர்கள்லாம் நல்ல மேல்நிலைக்கு வந்திருக்காங்க. இங்கெல்லாம் இப்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது, உடனே அதை பிஸ்னஸ் பண்ண வேண்டியது. அடிப்படை எங்கேருந்து வந்ததுங்கிறது தெரியாது. அதான் நடக்குது இங்கே. என்ன எப்படியோ காலம் போகுது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த 5 பூதங்களை சுற்றி செய்யறதுக்கு நமசிவய என்ற மந்திரத்தை நல்ல மன உருகி வாயில் சொல்லி நம்ம சுத்தப்படுத்தலாம். இப்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. இப்படி சொன்னீங்கன்னா, நான் ஆரம்பித்தது சீல ஆரம்பித்தேன், சிகாரத்தில் ஆரம்பித்தேன். அதில் பாருங்கள், சிவாய நம மாதிரியும் தெரியும், நம சிவாயம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியும். எந்த இடத்துல எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சீல ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது ஒரு சைக்கிள் மாதிரியே வந்துகிட்டே இருக்கும், பல சைக்கிள். அப்படியே அதுதான் நம்ம அந்த பூதத்தை வந்து சுத்தப்படுத்துறது, அந்த 5 சக்கரங்க சுத்தப்படுத்திட்டா நெத்திப்புறத்தில் தியானம் பண்ண பொழுது அந்த சுலபமாக சக்தி வந்து மேலே வரும் அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம். அதற்கு குருக்கிட்ட பயிற்சி கற்றுக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல் சிவாய சிவ சிவ அது எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். எப்படின்னா, இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறோம். இப்போ தியானம் பண்ண பொழுது மூச்சு பயிற்சி பண்ணுறோம், அல்லது அதாவது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பண்ணுவோம். அப்போது இந்த சிவாய நம அப்படிங்கிறத, அதாவது சிவாய அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூச்சு இழுக்கணும். நம என்று
நினச்சிக்கிட்டு மூச்சு வெளிவிடணும். அதை மூச்சு பயிற்சியாகவும் பண்ணலாம். அப்படி மூச்சு பயிற்சி இல்லாமல் தியானமாக பண்ண பொழுது நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ சிவாய என்று நினைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஓகே, சாதாரண மூச்சு எடுங்க, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண பொழுது நினைக்கணும், மந்திரத்தை நினைக்கணும். அதில் இந்த நினைக்கும்போது சிவாய என்ற இந்த 3 எழுத்து 3 அச்சரம் இதை நினைக்கும் பொழுது எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மூச்சு இழுப்பீங்க. இந்த நீங்கள் மூச்சு இழுக்கக்கூடிய நேரமும் அந்த 3 எழுத்து நினைக்கக்கூடிய நேரமும் 2 பொருந்தி வரும். அப்புறம் நம என்று நினைக்கும் பொழுது 2 எழுத்து, அப்போ மூச்சை வெளியே விடணும். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த மனம் ஒடுங்கும், என்ன சித்தம் அடங்கும். வெளியே போகிற மனது உள்முகமாக திரும்பி மனது ஒடுங்கும். அப்போ இந்த இதய துடிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும், மூச்சுடைய வேகமும் குறையும். அப்படி குறைஞ்சிட்டு வரும்பொழுது என்ன ஆகுனா, அந்த மூச்சு இழுக்கக்கூடிய நேரமும் விடக்கூடிய நேரமும் குறைஞ்சிட்டு வரும். ஓகே, அப்போது அந்த சிவாய நம என்ற 5 எழுத்து இருக்கு. அந்த 5 எழுத்தில் இந்த நமங்கிறத அப்படியே கொஞ்சமாக போயிடும். அப்போ மீதி இருக்கிறது 3 தான் இருக்கும், சிவாய. அந்த சிவாயில் சிவா அப்படின்னு 2 எழுத்தை வைத்து மூச்சு உள்ள எழுத்தும், யகரத்தை வைத்து மூச்சை வெளியே விட்டும், அப்போ 3 எழுத்தை வைத்து இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுறோம். அதாவது மூச்சு பயிற்சி தனியாக பண்ணல, தியானம் பண்ண பொழுது இந்த மூச்சை அதை கவனிக்கணும். ஓகே, அப்படி கவனிக்கும் பொழுது அந்த 5 எழுத்துக்கு உள்ள நேரம் குறைஞ்சி இப்போ 3 எழுத்துக்கு தான் வரும். ஆச்சா? அப்புறம் என்ன ஆகுனா, இன்னும் கொஞ்சம் தியானத்தில் கொஞ்சம் ஆழ்ந்து போகும் பொழுது என்ன ஆகுனா, இன்னும் மூச்சு சன்னமாக போயிடும். அப்போது சன்னமாக போகும்போது இந்த 3 எழுத்துக்கு வேலை கிடையாது, 2 எழுத்தே போதும். என்ன, சி வா, சி வா. சீங்க போது நினச்சி சீங்க போது நினைக்கும் பொழுது மூச்சு இழுக்கிறது, வாங்க போது வெளியே விடுறது. இந்த 2 எழுத்து தான், அந்த அளவுக்கு தான் அந்த மாத்திரை சொல்கிறோமே, அந்த அளவுக்கு தான் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போனால் என்னாகும், அப்படியே நம்மளை சமாதி நிலை கொண்டு போயிடும். அப்போது நம்ம தன்னை மறந்து அப்படியே உட்காந்துட்டு தியானம் பண்ணுவோம். அப்போது அந்த சீவா அதுவும் நம்மளை விட்டு போயிடும் கொஞ்ச நேரம். அப்புறம் திரும்ப ஞாபகம் வரும் பொழுது அந்த சீவா வரும். இப்படி தான் 5 எழுத்து 3 எழுத்தாக சுருங்கி, 3 எழுத்து 2 எழுத்தாக சுருங்கி, கடைசியில் அந்த 2 எழுத்தும் போய் ஒரு ஏணிப்படி மாதிரின்னு வச்சிங்களேன். என்ன, அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சுட்சமாக எழுதியிருக்காரு. அதுதான் இப்போ இந்த சிவாய சிவ சிவ எப்படி வந்ததுங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பாடல். அந்த பாடல் எப்படின்னா, சிவாய நமவென சித்தம் உருக்கி, சிவாய நமவென சித்தம் உருக்கி, சிவாய நம என்ற மந்திரத்தை நினைத்து நினைத்து நாம் தியானம் பண்ணுனா நம்மளுடைய சித்தமெல்லாம் மனம் சித்தம் அடங்கி, அதாவது வெளிப்புறத்தில் அலைப்பாயுது இல்லையா, அது அடங்கி ஒடுங்கி உள்முகமாக திரும்பும், அகமுகமாக திரும்பி நமக்கு அது உதவியாக இருக்கும், தியானத்துக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகும், அவாயம் அறவே அடிமையதாக்கி. இந்த இடத்துல அவாயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா துன்பம். இந்த தியானம் பண்ணும்போது நம்மளை விட்டு துன்பம் போகும். இந்த துன்பம் எதனால் வருதுன்னா, அதாவது இந்த மும்மலங்க சொல்கிறோம்ல, ஆணவம் மாயை கண்மம், இந்த 3ம் சேர்ந்து கொடுக்கக்கூடியது தான் துன்பம். இந்த 3 மலங்களிலிருந்து வரக்கூடிய துன்பத்தை நீக்கும் எது, இந்த சிவாய நம என்ற
மந்திரத்தை நினைத்து தியானம் பண்ணுனா இந்த 3 மலங்களில் வரக்கூடிய துன்பம் நீங்கும். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதியினை அணுகிர் பசு பாசம் நில்லாவே. அந்த 4வது வரி கவனிங்க. பதியினை அதாவது சிவனை பசு நம்மளுடைய ஆன்மாக்கள் சேர்ந்துச்சுன்னா இந்த பாசம் என்ற ஒரு அதனால் உண்டாகக்கூடிய துன்பங்கள் நில்லாவே ஓடி போயிடும், நீங்கி போயிடும், மறைந்து போயிடும் அப்படிங்கிறது கடைசி வரி. அதுபோல் இங்கே இந்த தியானத்தை செய்யும் பொழுது என்னாகும், மன துன்பங்கள் நம்மளை விட்டு அடியே முழுதுமாக நம்மளை விட்டு விலகி நம்ம மனது சிவனுக்கு அடிமையாகிவிடும். அதுதான் இந்த இதில் சொல்கிறார். அவாயம் அறவே அடிமையதாக்கி, அதாவது துன்பங்கள் சுத்தமாக நம்மளை விட்டு நீங்கி சிவனுக்கு அடிமையாக ஆகிவிடும் நம்ம மனம். ஓகே, அடுத்தது அந்த தியானம் சொன்னோம்ல, அந்த தியானத்தை சொல்லும்போது சிவாய நமன்னு சொன்னோம்ல, அது எப்படி அந்த தியானத்தில் செய்யும் பொழுது அது எப்படி சுருங்கி வரும், சிவாயன்னு வந்துடும் இல்லையா. அதுதான் அதுக்கு அடுத்த வரை சொல்கிறார். சிவாய சிவசிவ என்றென்றே சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. இந்த சிவாய நம என்பது மாறி சிவாய சிவசிவ என்று தியானம் பண்ண பொழுது, அதை நினைத்து தியானம் பண்ண பொழுது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் என்ன, அதை நினைத்தே தியானம் பண்ணணும். என்றென்றே சிந்தை பூரா என்ன இருக்கணும், சிவாய சிவசிவ அப்படின்னு நினைத்து தியானம் பண்ண பொழுது அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. அவாயம்ங்கிறது இங்கே வந்து அச்சம், பயம். அந்த பயமெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி என்ன கடைசியாக நிற்கிறது வந்து பேரானந்தமாகும். அந்த பேரானந்த அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வரணும். அந்த நிலை தான் அந்த 10வது வாசல் சகசரத்தலம் திறக்கிறதுக்கு ஆதாரம். அது வரலும் ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் கொஞ்சம் அதனால கொஞ்சம் மன நிம்மதி உண்டு. ஆனால் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும்னா அந்த 10வது வாசல் திறக்கணும். இதை நான் வந்து பல பாடலாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். பல பாடல்கள் விளக்கம் கொடுக்கும்போது அடிக்கடி நான் சொல்கிறதுக்கு காரணம்னா அதுதான் உச்சக்கட்ட நிலை. அந்த ஆனந்தம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும் நமக்கெல்லாம், குடும்பத்திற்கெல்லாம். ஆனால் சிவனை போல் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சித்த புருஷர்கள்லாம் எப்போவுமே இருக்கும். ஏன்னா அவர்கள் 24 மணி நேரத்தில் அதிக நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 24 நேரமும் அந்த மாதிரி ஆனந்தத்தை அனுபவிச்சவரை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஓகே, எப்படி இருந்தாலும் 3 நிலைகள் இருக்குல்ல, கனவு நிலை, உறக்க நிலை, அப்புறம் விழிப்பு நிலை. இந்த 3 நிலையிலையும் எப்படியும் இந்த விழிப்பு நிலையில் தான் அதிக நேரம் இருக்கிறோம். அந்த அதிக நேரத்தில் வந்து 14 மணி நேரம் விழிப்பு நிலை இருக்கும் பொழுது நம்ம அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பயிற்சி வேணும், எப்படியெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பாடலை எழுதியிருக்காங்க. என்ன ஸோ இப்போது இந்த 3 மந்திரத்துக்கும் இந்த 3 வாரமாக ஓரளவு ஒவ்வொரு பாட்டு எடுத்து பொருள் பார்த்தோம். இன்னொரு தடவை இந்த பாடலை சொல்கிறேன். சிவாய நமவென சித்தம் ஒருக்கி அவாயம் அறவே அடிமையதாக்கி சிவாய சிவசிவ என்றென்றே சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. இன்னொரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து
இந்த சிவாய நாமத்தையும் நமசிவாயத்தையும் ஒரே பாடலை பாடிட்டார். நமவென்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி என்ன சொல்கிறாரு? நமவென்னும் நாமத்தை நமசிவாயங்கிற மந்திரத்தை வாயில் தான் சொல்லணும், வாயில் சொல்லி சொல்லி புது சுத்தி செய்யணும். ஓகே, நமவென்னும் நாமத்தை வாயிலை ஒடுக்கி நாவில் ஒடுக்கி சிவவென்னும் நாமத்தை சிந்தையிலோ ஏத்த, அதான் சொன்ன வரேன். சிந்தையிலோ ஏத்தன்னா மனதில் நினைத்து தியானம் பண்ணணும். சிவாய நம என்ற மந்திரத்தை மனதில் நினைத்து தியானம் பண்ணணும். நமசிவாய என்ற மந்திரத்தை நம்ம வாயில் சொல்லி நம்ம சிவபெருமானை வணங்கலாம். எல்லா பேரும் நிறைய பேர் இதுதான் சொல்லி வணங்குவாங்க. இந்த சிவலிங்கத்தை முன்னாடி வைத்து கொண்டு அதற்கு இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது இதை தான் சொல்லி 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 ஏன்னா அப்படி தான் அது அமையும். அப்போ அங்கே வந்து சிவாய நம்ம சொல்லவே மாட்டாங்க, நமசிவாயம் தான் சொல்லுவாங்க. என்ன அதுதான் பழக்கத்தில் என்ன இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பாடல் நமவென்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவவென்னும் நாமத்தை சிந்தைகளை ஏற்ற பவமதி தீரும் பரிசும் அதற்றால் அவமதி தீரும் அரும்பிறப்பன்றே. அப்படி சிவமென்னும் நாமத்தை சிந்தையில ஏற்றி தியானம் பண்ண பொழுது பவமதி தீரும். பவங்கிறது இங்கே வந்து பாவங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி இந்த தியானத்தினால நமக்குடைய கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னா இந்த பாவம் நம்மளை விட்டு நீங்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து துன்பம் நீங்கும்னு சொன்னோம். அங்கே துன்பம், இங்கே பாவம். இந்த முன்னாடி பாடல துன்பம், அதுவும் மலத்தினால் வரக்கூடியது. இது வந்து பாவம், அதுவும் மலத்தினால் வரக்கூடியது. அது வந்து நீங்கும், அதுதான் நமக்கு பரிசு. அந்த பரிசு எதனால் கிடைக்குது? சிவன்னு நாமத்தை சிந்தையில் ஏற்றி தியானம் பண்ண பொழுது. கடைசி வரை என்னன்னா அவமதி தீரும் அரும்பிறப்பன்றே. இந்த வந்து அவமதினா அஞ்ஞானம், நம்மளுக்குள்ள குடிக்கொண்டிருக்க அஞ்ஞானம் சுத்தமாக போய் ஞானம் வரும். சரியே கிரியை யோகம் ஞானம். இந்த ஞானம் வர்றதுக்கு யோகம் பயிலணும். அதனால் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை நினைத்து தியானம் பண்ணணும். இங்கே அதே தான் சொல்கிறார். ஸோ அவமதி தீரும் அரும்பிறப்பன்றே. அந்த அஞ்ஞானம்லாம் நம்மளை விட்டு நீங்கி ஞானம் உண்டாகி அதனால் நம்ம பிறப்பையே அறுக்க முடியும். அரும்பிறப்பன்றே, என்ன நம்ம பிறப்பை அறுக்க முடியும் என்ற தத்துவத்தை இந்த பாடலை சொல்கிறாரு. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. சிவ சிவ என்றே தெளிகிலர் ஊமர் சிவ சிவ வாயும் வந்ததோர்த்துள் அடங்க சிவ சிவவாய தெளிவினு உள்ளார்கள் சிவ சிவவாகும் திருவருளாமே. இப்படி பல பாடல் பாடுறார். இந்த சிவ 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 அதுக்கு எவ்வளோ தூரம் மதிப்பு கொடுத்தவர் பாடியிருக்கார். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த 9ஆம் தந்தில் பாருங்கள். நமசிவாயங் மந்திரத்தை மூன்று விதமாக தூளம், சூட்சமம், அதிசூட்சமம், இந்த 3 பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த 9ஆம் தந்தில் இருக்கிற இந்த 3 தலைப்பையும் முத்து என்னது சொல்ல 3 பஞ்சாக்கரம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வரணும். நீங்கள் அங்கே வந்து இந்த 3 தனித்தனியாக பாடல் மூலமாக விளக்கியிருக்கார். ஸோ இன்றைக்கி இதை பார்த்தோம். இதோட இன்னைக்கு இந்த பேச்சை நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். அடுத்த வாரத்திலிருந்து ரொம்ப இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த தத்துவம் அதிகமாக உள்ளக்கூடிய, அது பர்டிகுலர் நடராஜ தத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அதற்கு பேர் திருக்கூத்து தரிசனம். அதை பற்றி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அது ரொம்ப நல்லா என்ன ரொம்ப விஷயங்கள் அடங்கியிருக்குது. திரும்ப தியானம் தான் வரும்.
இருந்தாலும் அவர் எப்படிலாம் ஒரு கூத்தாடுறாரு, அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது, இந்த சுந்தர கூத்து, அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, சிவானந்த கூத்து, பொன் கூத்து, பொன் தில்லை கூத்து, இப்படிலாம் ஆடுறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தனி முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, திருக்கூத்து தரிசனங்கிற தலைப்பில் சில பாடலை ஒரு 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 அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் ஒவ்வொரு கூத்தை பற்றி அப்புறம் தனியாக பல பாடல் பாடுறாரு. ஸோ அது கிட்டத்தட்ட ஐடோனோ எத்தனை பாடல் இருக்குது தெரியல, அது போயிட்டு 70-80 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான தலைப்பு அது. ஏன்னா அப்போ தான் நடராஜத்தினுடைய அந்த உருவ அமைப்பு இருக்குது பாருங்கள், அது நல்லா புரிஞ்சுக்கலாம். முன்னாடியே சில இடத்துலலாம் நான் சொல்லியிருக்கேன், இருவரும் காண எழில் அம்பலத்தே, இருவரும் காண எழில் அம்பலத்தே, உருவம் அருவம் ஒருபர ரூபமாய் திருவுருள் சக்திக்குள் சித்தன் ஆனந்தன் அருளுருவாய் நின்று ஆடலுற்றானே. நம்மளுடைய ஒரு தடவை அதாவது ஒரு பேச்சில் பேசின மாதிரி ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த இருவருங்காரங்கிறது பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கியர் பாதருக்கும் அவர் நடனமாடி காமித்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். அது இன்றும் சிதம்பரத்தில் நல்லா கொண்டாடுறாங்க. அந்த நடனம் ஆடி காமித்தார் அப்படின்னா அந்த பெருமையை நம்ம அடையக்கூடாதா அப்படி நமக்கும் ஒரு ஏக்கம் வரலாம் இல்லையா. என்ன, அதுக்கு தான் அவர் வழிகாட்டுறாரு. நம்ம உடம்புக்குள்ளே இருந்து நடனம் ஆடி காமிக்கிறார் இல்லையா. எப்போ காமிப்பார்? நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு என்ன முறை, என்ன, அதான் அந்த பஞ்சாக்கர மந்திரம் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அந்த திருக்கூத்து தரிசனம் வரத்துக்கு முன்னாடியே இந்த பஞ்சாக்கரத்தை பற்றி பேசுகிறார், சிவாய நம்மத்தை பற்றி பேசுகிறார், தியானத்தை பற்றி பேசுகிறார். அதனால் இந்த திருமந்திரத்தை எங்கே பிடிச்சாலும் சரி, அங்கே எங்கே பிடிச்சாலும் பல பாடலை இணைத்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை. அதனால் சுற்றி வந்தாலும் நாமளை கடத்தித்துவதற்காக தான் சிவன் எப்போவுமே இருக்கார். அவரே சொல்கிறாரு என்னென்னா, அந்த சிவமகாபுரான் அப்படிங்கிற இந்த இந்தியில் வந்த ஒரு தொடர் சீரியல் இருக்குது. அதில் முதல் இதுலேயே சொல்கிறார், பிரம்மாவையும் விஷ்ணுவையும் படைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, நான் கைலாயத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறார். எதுக்கு போகிறேன்னா, அங்கே போய் சிவனடியார்களுக்கும் என்னை வணங்குவர்களுக்கும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டு அங்கே போகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ கருணை பொருந்தி கருணை உள்ளம் கொண்டு அவர் விண்ணுலகத்திலிருந்து இங்கே கைலாயத்தில் உட்காந்துருக்காரு. விண்ணின்றி இழிந்து வினைக்கிடா மெய்க்கொண்டு. ஏன்னா இந்த பாட்டு இந்த விண்ணின்றி இழிந்து வினைக்கிடா மெய்க்கொண்டுங்கிறது பல சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய அதாவது அது இணைத்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை. அந்த பெரும் கருணையுடன் இப்போ கூட சமீபத்தில் இந்த சிவம்கர் சீரியல் கூட வருது. இந்த மாதிரி பல காட்சிகள். அவருடைய நோக்கம் என்ன, பார்வதிக்கும் சிவனுக்கும் அடிக்கடி இந்த கொஞ்சம் சில சமயத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்போ சிவன் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய வேலை என்னை வணங்குவர்களுக்கு நான் அருள் புரியணும் அப்படிம்பார். பார்வதிக்காப்பா ஏன் அவங்க தான் அசுரர்கள்லாம் கெட்ட வழியில் போகிறாங்களே, அவங்களுக்கே நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னு கேட்குறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய கடமை அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆனால் நான் கொடுக்குற வரத்தை வைத்து அதை எப்படி அவர்கள் கொண்டு போகிறார்களோ அதை தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த முடிவு அவர்களுக்கு அவர்களுடைய முடிவு அவர்களையே தேடிக்குவாங்க. அதில் லட்சத்தில் ஒருத்தர் பேர் தான் என்னையே அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். என்ன, கொடுக்க வேண்டிய யாராக இருந்தாலும் சரி, என்னை வணங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னை நினைத்து தியானம் பண்ணணும், என்னை நினைத்து வரம் கேட்டால் அவர்களுக்கு வரத்தை நானும் கொடுப்பேன் அப்படின்னு அடித்தே சொல்கிறார்.
தேவர்களானாலும் சரி, மனிதரானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு அடித்தே சொல்லுவார். என்ன, அந்த அளவுக்கு ஒரு பெருங்கருணை உள்ளம் படைத்தவர். அதனால் அவரை நினைத்து நம்ம எப்போவுமே ஏதோ ஒரு வகையில் நினைத்து கொண்டே இருப்போம். அதுக்குள்ள பலனை நீங்களே உணரலாம் என்று சொல்லி இன்று இந்த பேச்சை முடித்து கொள்வதற்கு முன்பு என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த பேச்சுற்றை என்னுடைய இந்த பேச்சை கேட்பதற்கும் மிகவும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.